நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்மி ஆபீசரா இருந்தான். அப்பாவியான ஜூவிஷ் மக்களை கொடூரமா கொல்ற ஹிட்லரோட நாசி படையை எதிர்த்து போராடணும். அப்படி ஒரு தடவை போர்ல இருக்கும்போது ஜூவிஷ் மக்களோட சடலங்களை பார்த்து தான் தாமதமா வந்திருந்தா அந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காதுன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. அந்த கில்ட் அவரை சும்மா இருக்க விடல. அதனால அந்த வேலையை விட்டுட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த ஷட்டர் ஐஸ்லாண்ட் வந்ததுக்கான முக்கிய நோக்கம் என்னன்னா, அவரோட பாலிய சிநேகிதன் ஒருத்தர் இருந்தான். அவளுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதெல்லாம் கை வந்த கதை. ஒரு தடவை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அவனோட சயின்ஸ் டீச்சரையே கொண்டுட்டான். ஸோ அதனால அவனை பிடிச்சி இங்கே போட்டாங்க. இந்த தண்டனையெல்லாம் அனுபவிச்சு திரும்ப வீட்டுக்கு வரும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னான். அந்த ஷட்டர் ஐஸ்லாண்ட் வெறும் மனநல பாதிக்கப்பட்டவங்களை மட்டும் வச்சுக்கல, அவங்க குணமடைஞ்சா கூட அவங்கள வச்சு ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னான். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இது ஐஸ்லாண்டுக்கு வந்திருக்கேன்னு சொன்னேன் நம்ம ஹீரோ. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக அங்கே ஒரு வார்டன் கார் எடுத்துகிட்டு வராரு. நாம இங்கே இருக்கிற விஷயம் இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அவரோட ஃப்ரெண்ட் இதை பற்றிலாம் யோசிக்க இப்போ நேரம் இல்லை, திரும்ப புயல் வரதுக்குள்ளே எப்படியாவது நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு அந்த வண்டியில் ஏறி அந்த ஜெயிலுக்குள்ளே போயிட்டாங்க. அங்கே போய் பார்த்ததும் எல்லாருமே ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க. எதுக்காக இப்படி இருக்கீங்க, ஒருத்தர் தொலைச்சிட்டு உங்களால் எப்படி சிரிச்சிட்டு இருக்க முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, தொலைஞ்சு போன பொண்ணு கிடைச்சிட்டாங்க, அவங்கள நான் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்கிறாரு.